அப்புறம் பன்னாரி அம்மன் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு இது போடுறாரு. அப்புறம் குமரகுரு காலேஜ், அப்புறம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அண்ணாமலை ஏதோ கம்பெனி நிறுவனம்னு சில நிறுவனங்களை சொல்லி இவர்கள் எல்லோரும் வந்து இந்த நிறுவனங்களுடன் தப்பான முறையில் பணம் பறிச்சிருக்கிறாங்க, பணம் வாங்கியிருக்காங்க, ரொம்ப மோசமான கையாடல் நடந்திருக்குன்னு அண்ணாமலை மீது கம்ப்ளைண்ட் செய்து மேலிடத்துக்கு டெல்லிக்கு கம்ப்ளைண்ட் செய்து ஒரு கடிதம் வந்ததா லீக் ஆயிருக்கு. ஹெச் ராஜா அதை மறுத்துட்டார். அதை சொன்ன ஹெச் ராஜா இது என்னது இல்லை, திட்டமிட்டு நான் அப்படி ஒன்று எழுதவே இல்லை, என் மீது களங்கம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டார். இப்போ அது இங்கே விவகாரம் இல்லை. அவர் இது சொன்னார் சொல்லங்கிறது இல்லை, அவர் சொல்லன்ட்டார், விட்டுருவோம். இப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்லன்ட்டாருன்னா எப்படி விட்டுருவீங்க? இல்லை, அவர் அதை சொல்லலை. ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் அவர் பேரை போட்டு தானே சொல்லியிருக்காங்க. அவர் பேரை போட்டு சொல்ல அவர் மறுத்திருக்காருல. அதான் மறுத்திருக்காரு. அது கூட அட்மீனா கூட இருக்கலாம்ல, மறுத்தது கூட. இவர் தான் மறுத்தாரான்னு எப்படி நம்புறீங்க? மறுத்தது அட்மீனா இருக்கலாங்கிறீங்களா? ஆமா, இருந்ததுன்னா இல்லை அவரை மறுத்தாருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? பேரை போட்டு ஒன்று உலாவுது, அவர் இல்லைன்னு சொல்லி ஒன்று உலாவுது. இதுல எது உண்மைன்றது ரெண்டுமே உண்மையான்னு தெரியல நமக்கு. ஆனால் ரெண்டுமே சமூக வலைதளத்துல நம்ம எடுத்தது தான் செய்தி. ஆமா, ரெண்டுமே உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.